வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். நீங்கள் இன்னும் பேரை படிச்சிருப்பீங்க. மிக அற்புதமான புதுவை கடலூர் உயர் மறை மாநிலத்தில் இருக்கின்ற மிக சக்தி வாய்ந்த திருத்தலங்களில் ஒன்று தூய வனத்து சின்னப்பர் திருத்தலம், கல்பட்டு கிராமம். இந்த இடத்திற்கு விழுப்புரத்திலிருந்து திருக்கோவிலூர் போகிற வழியில் மாம்பழப்பட்டு அப்படின்னு ஒரு சின்ன பஸ் ஸ்டாப், அங்கே ஒரு ஊர் வரும். அங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த திருத்தலத்தை அடையலாம். மிகவும் இறைவனுடைய ஆசீர் அருள் பொங்கி வழுகின்ற தூய வனத்து சின்னப்பருடைய பரிந்துரை கொட்டி கிடக்கின்ற ஒரு திருத்தலம் இது. இந்த வரலாற்று பார்த்திங்கன்னா அற்புதமான வரலாறு இது. எகிப்து நாட்டிலே கிபி 227ஆம் ஆண்டு பிறந்தவர் வனத்து சின்னப்பர். அங்கே வாழ்ந்த பொழுது அப்போல்லாம் ரோமைய ஆட்சி இல்லையா, 2ஆம் நூற்றாண்டில். அப்போது ரோமைய ஆட்சி மிக கொடுங்கோல் ஆட்சி, வலேரியன்லாம் ஆட்சி பண்ண காலம் அது. அந்த ஆட்சியின் காலத்தில் பிறந்தவர் இவர். ரோமை கிறிஸ்துவ மதம் வளரக்கூடாதுன்னு நினைத்த ஒரு 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 ஆட்சி அது, சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆட்சி காலத்தில் கடவுளன் இயேசுவனை மறுதளிக்கலைன்னா உனக்கு சாவு தான் சம்பளம். அப்படி தான் அந்த ஊர் அப்படி தான் இருந்துச்சு அந்த காலகட்டம். அப்போது வனத்து சின்னப்பருக்கு இப்படி தோணுது, நாம் இங்கிருந்து நாம் எதுக்கு இயேசுவை மறுதளிக்கணும், கடவுளையாக மறுதளிக்கணும், அதை விட நம்ம இந்த ஊரை ஓட்டே ஓடி போயிடலாம் என்று முடிவு செய்கிறார். இந்த முடிவில் அவர் இருக்கின்ற பொழுது அவருடைய சகோதரனுடைய கணவர், அவருடைய மைத்துனர் என்ன பண்ணுறாரு, வனத்து சின்னப்பருக்கு நல்ல சொத்து சுகம் உண்டு அவருக்கு. வனத்து சின்னப்பரை எப்படியாவது இந்த ரோமைய ஆட்சியாளர்கிட்ட அரசங்கிட்ட பூச்சி கொடுத்துட்டோம்னா அவனை போட்டு தள்ளிடுவாங்க, வனத்து சின்னப்பர் செத்து போயிடுவார். அப்படி இறந்து போனால் அப்போது அவருடைய சொத்துக்கள் முழுவதையும் நாம் அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வனத்து சின்னப்பருடைய மைத்துனர் அவர் ஆசைப்படுகிறார். இதை தெரிஞ்சுக்கிட்டார் வனத்து சின்னப்பர். சொத்துக்காக இப்படி ஒரு சொந்தமாக என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா சொத்துக்களையும் நீயே வச்சுக்கோ என்று அனைத்தையும் அவங்ககிட்ட தூக்கி போட்டுட்டு இவர் என்ன பண்ணுறார், காட்டுக்கு சென்று விடுகிறார். அவ்வாறு இவர் என்ன பண்ணுறாரு, காட்டுக்கு போயிடுறார். அங்கே சென்று சரி என்ன பண்ண போயிட்டு திரும்பி வந்துடலான்னு போகிறாரு. அங்கே இந்த எகிப்தில் இருக்கிற இந்த ஒரு மலை பிரதேசத்துக்கு சென்று காட்டில் குகைகளை வசிக்கின்ற பொழுது இவருக்கு அங்கே இருக்கின்ற ஈச்சம்பழம், அங்கே இருக்கிற சுனைநீ தான் சாப்பாடு. இவருக்கு இப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு. வாழும்பொழுது கடவுளுடைய கிருபையால் ஒரு காக்கா என்ன பண்ணுமோ, இவருக்கு தினமும் பாதி ரொட்டி அப்பம் கொண்டு வந்து கொடுக்குமா, பாதி கொண்டு வந்து கொடுக்குமா. அதை சாப்பிட்டு கொண்டு கடவுளை புகழ்ந்து கொண்டு அங்கேயே அவர் இருக்கிறார். இவ்வாறு இருக்கின்ற பொழுது வனத்து அந்தோணியார் கேள்விப்பட்டிருப்போம் நாம. அவர் என்ன பண்ணுறாராம், வனத்து அந்தோணியார் நாம தான் பெரிய துறவி என்று அவர் சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் அந்த வனத்து அந்தோணியார் கனவுல தோன்றுறாரு. அந்தோணி, உன்னை விட சிறப்பான ஒருவன் ஒரு துறவு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். யார் தெரியுமா, வனத்து அந்தோணியார். போய் பாரு என்று என்ன பண்ணுறாரு, வனத்து அந்தோணியார்கிட்ட ஒரு வழி சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறார். இந்த காட்டுக்கு போ, இங்கே இருப்பான்னு சொல்லிட்டு 2 நாட்கள் கடும் பயணம் மேற்கொண்டு வனத்து அந்தோணியார் என்ன பண்ணுறாரு, வனத்து சின்னப்பரை அந்த காட்டில் போய் சந்திக்கிறார். இதோ ஆலய திருப்பீடம். அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது தான் தெரியுது வனத்து சின்னப்பர் எப்படிப்பட்ட ஒரு மிக கடும் துறவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த என்ன பண்ணுறாரு, ஐயா நான் இங்கேயே இருந்தாலும் அங்கேயே தங்க ஆசைப்படுறார். ஆனால் வனத்து சின்னப்பர் அது பிடிக்கல. இல்லை அந்தோணி, நீங்கள் தங்காத, நீ போ என்று என்ன பண்ணுறாரு, அவரை அனுப்ப முயற்சி செய்கிறார். ஆனால் அந்தோணி என்ன பண்ணுறாரு, அந்தனார் இல்லைங்க நம்ம கூட இருந்துடுறாங்க என்று அங்கேயே இருக்க அவர் ஆசைப்படுறார். அப்படி ஆசைப்படும் அவனை வனத்து என்ன பண்ணுறாரு, வனத்து சின்னப்பர் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது அந்தோணி அனுப்பணுமே சொல்லி, இல்லை எனக்கு ஒரு ஆசை அந்தோணி, என்ன சொல்லுங்க ஐயா கேட்கும் பொழுது, உனக்கு அத்தனை ஆசை யார், ஒரு போர்வை கொடுத்தாருல கம்பளி, அந்த போர்வை எனக்கு வேணும், இப்போ எடுத்துகிட்டு வா போய் என்று சொல்ல பண்ணுறாரு. அவர் அனுப்பிச்சி விடுறார்.
போய் வர 2 நாள் ஆகும் இல்லையா, வர 4 நாள் ஆகும் இல்லையா. இவர் போய் வருகின்ற பொழுது இவர் மனத்த சின்னப்பர் அவருடைய குகை வாசலில் இருந்து என்ன பண்ணுறார், முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஜெபித்த வண்ணம் இருந்து அப்படி இறந்து போகிறார். அந்த இறந்த அந்த அவருடைய புனிதருடைய உடலை சிங்கங்கள் குழி தோண்டி அவருடைய உதவியோடு குழி தோண்டி அங்கேயே வனத்து அந்தோணியில் அடக்கம் செய்கிறார். இவரைத்தான் வனத்து சின்னப்பரைத்தான் தாயாம் திரு அவை முதல் வன துறவியாக அறிவிக்கிறது. அப்படிப்பட்ட அவரது பெயரால் கொண்ட திருத்தலம் இது. இந்த இடத்துல வனத்து சின்னப்பர் காட்சி கொடுத்த இடம் உண்டு. இந்த கல்பட்டு ஊரில் இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 1901 குறிப்பிட்ட நினைவு 1901 அந்த காலகட்டத்தில் இந்த பங்கு வந்து முகையூர் பங்காக இருந்துச்சு. இது வந்து முகையூர் பங்கு. இந்த முகையூர் பங்கில் இருந்த இந்த கல்பட்டு கிராமத்தில் இருந்த ஒரு நபர் சுப்பிரமணிய ஐயர்னு அவர் மாடு வச்சுருக்கிறவர். அவர் மாடு ஓட்டிக்கிட்டு அப்போ சின்ன கோயில், அப்போ குட்டி கூரை கோயில் தானே, இந்த பக்கம் என்ன பண்ணுறாரு, அப்போ கோயிலே இல்லை, மணிக்கமன் அப்போ கோயிலே இல்லைல்ல, அப்படியே இந்த பக்கம் மாடு ஓட்டி வந்திருக்காரு. அப்படி அவர் ஆடு மாடு ஓட்டி வந்தப்போ மாடு காணாமல் போயிடுது. தேடி அலைகிறாரு. ஒரு மலை குன்று பக்கத்தில் இவருக்கு ஏதோ ஒரு அசரீரின்னு என்றால் ஒரு சிலுவை மாதிரி ஒரு ஒளி தோன்றுது இவருக்கு. ஒரு ஜோதி அணைந்து எரிகின்ற அந்த ஒரு காட்சியை இவர் பார்க்குறார். அப்படி அவர் காட்சி கண்ட இடம்தான் இந்த இடம். இந்த இடத்துல தான் வனத்து சின்னப்பர் அவருக்கு காட்சி கொடுத்தார். இது பகலில் என்ன பண்ணுறாரு, அந்த சுப்பிரமணிய ஐயர் பார்த்துட்டு போயிடுறாரு. இரவில் ஒரு வெள்ளை குதிரையில் ஒரு உருவம் இவருக்கு இரவில் காட்சி கொடுக்கிறது. அதுதான் வனத்து சின்னப்பர் பேசுகிறாரு. சுப்பிரமணிய ஐயர், பகலில் நான் தான் உங்களுக்கு தோன்றினேன், நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ நீங்கள் பகலில் நீங்கள் அந்த ஒளியை பார்த்தீங்க இல்லையா, அந்த ஒளி அந்த இடத்துல போய் மாடு இருக்கு, போய் எடுத்துங்க, போய் கூட்டுங்கன்னு சொல்கிறார். அவர் இந்த கோவிலுக்கு அடுத்த இந்த இடத்துல என்ன பண்ணுறார், இங்கே தான் இப்போ தான் மரங்கள், அப்போல்லாம் காடுகள் தானே, இந்த இடங்களை வந்து அவர் இந்த மாடுகளை அவர் எடுத்ததாகவும், அப்படி வருகின்ற பொழுது இந்த ஊரில் இருக்கிற கிறிஸ்தவர் சூரப்ப ஆசிரியர் அவரை கூட்டிகிட்டு வர்றார். கூட்டிகிட்டு வந்து இந்த அற்புதத்தை அவரும் காண செய்கிறார். அந்த அற்புதம் நிகழ்ந்த இடம்தான் நீங்கள் நிற்கிற இந்த இடம். பார்த்துங்க, கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கின்ற இந்த இடத்துல நின்றுட்டு இப்போ நாமங்க. அதன் பிறகு உள்ள ஒரு சுருவம் பார்க்குறீங்க இல்லைங்களா, மனசு அப்புறம் சுருவம் உள்ள இருக்குது பாருங்கள். திருப்பிழத்தில் ஆண்டோட இயேசு பாடுபட்ட சுருவத்துக்கு கீழே சுருவம் இருக்குது பாருங்கள். இந்த சுரூபத்திற்கும் மாபெரும் அற்புதம் ஒரு வரலாறு உண்டு. 1901 அப்போலாம் ஃப்ரெஞ்சு ஆட்சி இல்லையா, 1901 அந்த காலகட்டத்தில் இந்த கல்பட்டானது 1901 தனி பங்காக பிரிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக முகையூர் பங்கில் தான் ஜாயின் பண்ணி இந்த பங்கு இருந்தது. இந்த சிற்றாலயம் இருந்தது. இந்த சிற்றாலயம் உருவாக்கி சொன்னோம் இல்லைங்களா, அந்த காட்சி கொடுத்தது. அந்த காட்சி நடந்த ஆண்டு 1898 1898 மனுஷனப்படைய காட்சி இங்கே கொடுக்கப்பட்டு இங்கே நடைபெற்றது. இங்கே அதன் பிறகு அந்த பங்கு சாமியார் அங்கேருந்து அந்தோனிங்கிற பங்கு சாமியார் குருவான் என்ன பண்ணாராம், ஃப்ரான்ஸிலிருந்து ஒரு சுரூபத்தை இங்கே வர வச்சிருக்கிறார். நீங்கள் பார்க்குற அதே மனுஷனப்ப சுரூபத்தை இங்கே வர வச்சிருக்கிறார். இந்த சுரூபம் அப்போது இருந்த ரயிலில் இங்கே என்ன பண்ண முகையூர் என்ற அட்ரஸ் போட்டு வருது. அப்படி வருகின்ற அந்த நேரத்தில் இந்த சுரூபம் இந்த மாம்பழப்பட்டு ரயில் ஸ்டேஷனில் நிற்கிது. நின்றுது. திரும்பவும் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகலையாம். அந்த சுரூபத்துக்கும் ஒரு மகிமையை ஆண்டவருடைய கிருபையை பாருங்களேன். இந்த சுரூபம் வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகலையாம். அப்படி ஸ்டார்ட் ஆகாத பட்சத்தில் என்னடான்னு சொல்லி இந்த ட்ரெயின் ஓட்டுநருக்கும் அந்த ஊழியருக்கும் ஒன்றும் புரியல. எல்லா பார்சல் அந்த இடங்களை செக் பண்ணுறாங்க. பார்சல் அந்த வேகன் செக் பண்ணும்போது அதில் முகையூர் ஒரு பெட்டி இருக்குது. ஒருவேளை இந்த பொட்டி தான் சொல்லி பொட்டியரை கீழே வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுதான். என்னடா அது, இந்த பெட்டியை கீழே இறக்குனா ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. திரும்பவும் அந்த பெட்டியை சரி முகையூருக்கே போயிட்டு இதை இறக்கி வைக்கலான்னு சொல்லி ஒரு அந்த ட்ரெயினை வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகலை. இவங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவங்களுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இந்த செய்தியை என்ன பண்ணுறாங்க, முகையூர் பங்கு சாமியாருக்கு போய் சொல்கிறாங்க. இந்த ட்ரெயின் ஊழியர்கள்
அவர் என்ன பண்ணுறாரு, அப்படிங்களா, ஆமாங்க நான் தாங்க ஆர்டர் பண்ணேன், ஃப்ரான்ஸ்லேருந்து அந்த சுரம் வந்திருக்கும், நான் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு அப்புறம் மாட்டு வண்டி என்ன பண்ணுறாரு, அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சி வைக்கிறார். அப்படி மாட்டு வண்டியில் நம்ம அந்த பெட்டி ஏற்றிட்டு ரயில் புறப்பட்டு போயிடுது. ட்ரெயினில் அந்த ரயில் பெட்டியில் மன்னிக்கு வந்துட்டு அந்த மாட்டு வண்டியில் அந்த ரயில் இந்த வனசனுடைய சுருவம் ஏற்றப்பட்டு இங்கே முகையூருக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் கூட அந்த மாடு என்ன பண்ணுது, முகையூருக்கு போகாமல் முரண்டு பிடிக்குது. அவ்வாறு அது முரண்டு பிடிக்கின்ற பொழுது, சரி இந்த மாடு எங்கே போகுதுன்னு விட்டுருவோம், மாடு போகிற திசைக்கு அந்த மாட்டு வண்டி ஓட்டுற விட்டுறாரு. அப்படி விட்டு அந்த டைமில் அந்த மாடு இப்போ நம்ம பார்த்து பார்த்தீங்களா அந்த சுரூபம், அந்த சுரூபத்து அந்த ஆலயம் கிட்ட அந்த மாடு வந்து நிற்குது. இது இறை சித்தம் என்று சொல்லி அங்கே என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துலேயே அந்த பங்கு சந்தை அந்தோணி அவர்கள் ஒரு சிற்றாலயம் கட்டி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கோயில் தான் இன்று வரை அந்த கோயில் அங்கே பின்புறத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. இது அதுக்கு முன்பாகத்தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த திருத்தலத்தை. சகோதரர்களே, வனத்து சின்னப்பர் முதல் வன துறவி இல்லைங்களா, அவருடைய பெயர் தாங்கிய திருத்தலம் எத்தனையோ அற்புதங்களையும் அரும் அடையாளங்களையும் நமக்கு வனசின்னப்பர் வழியாக பெற்று தந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பர்கள் அனைவரும் மறக்காமல் வாங்க, வந்து பாருங்கள். இது வந்து நாங்கள் வந்திருக்கிறோம், அது சொல்கிறது திருவிழாவுடைய திருவிழாவுடைய அந்த டக்குன்னு அந்த வார்த்தை வரல பாருங்கள் எனக்கு, நவ நாட்களின் 3ஆம் நாள் இன்றைக்கி வந்து நாங்கள் வனசின்னப்பரை அவருடைய தொட்டு வணங்கினோம், வழிபட்டோம், ஆண்டவரை ஆராதித்துறாங்க. நீங்களும் வாங்க, வந்து வனசின்னப்பர் வழியாக இறை ஆசிரியையும் அருளையும் குறைவின்றி நிறைவாக பெற்று மகிழுங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.